ஹாய் குரல் டிவி வியூவர்ஸ், நான் ரம்யான் அம்பீஷன். இப்போது பிட்ஸா ஆடியோ லான்ச் ஆகிருக்கு இன்றைக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு ப்ரெஸ்க்காக நாங்கள் பிட்ஸா படத்தை பற்றி நிறைய சொல்ல போகிறோம். ஸோ இந்த படம் வந்து சீக்கிரமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிறாங்க. ஸோ இன்றைக்கி ஆடியோ லான்ச் ஆகிடுச்சு. ஸோ சந்தோஷ் நாராயணன் இஸ் த மியூசிக் டைரக்டர். அண்ட் அந்த டிரெக்டரை பற்றி சொல்லணும்னா அவங்க டெபியூ மூவி. அண்ட் எனக்கு குள்ளநரி கூட்டத்துக்கு அப்புறம் த நெக்ஸ்ட் மூவி இஸ் பிட்ஸா. ஸோ குள்ளநரி கூட்டத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன மூவி த பிட்ஸா. ஸோ அது வந்து என்ன ஜானர்னு நீங்கள் தியேட்டர்லேயே போய் பாருங்கள். அண்ட் த டிரெக்டர் இஸ் கார்த்திக் சுப்பராஜ். அவங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கு. ஸோ அவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. இந்த படம் ரொம்ப இன்னோவேட்டிவ் தாட்ஸ் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. அண்ட் டிஓபி ஆஃப் த மூவி இஸ் கோபி அமர்நாத். அண்ட் என்னோட ஹீரோயாக நடிக்கிற விஜய் சேதுபதி. அவங்க கூட ரொம்ப இட்ஸ் எ வெரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஆர்டிஸ்ட். ஸோ ரொம்ப நல்லா பாசிட்டிவாக திங்க் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ மக்கள் வந்து தியேட்டரில் பார்த்து லெட் தெம் சே தி ரெஸ்பான்ஸ். தட்ஸ் இட். குரல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் சேதுபதி. இது தென்மேற்கு பருவக்காட்டு படத்துக்கு அப்புறம் நான் நடித்து வெளியே வர இருக்கிற 3வது படம் பிட்ஸா. இந்த படத்தோட டைரக்டர் வந்து கார்த்திக் சுப்பராஜ். இது வந்து ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் மூவி. படத்தோட கேமராமேன் வந்து கோபி அமர்நாத். அண்ட் தென் மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன், அட்டகத்தி படத்தோட மியூசிக் டைரக்டர். எனக்கு பேரை வந்து ரம்யான் அம்பீஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதையை நான் படிக்கும்போது கார்த்தி எனக்கு ஸ்கிரிப்டாக தான் கொடுத்தார். நான் படிக்கும்போது எனக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாகவும் எங்கேஜிங்காக கொண்டு போயிட்டு இருந்தது. என்னால் அடுத்து என்ன நடக்க போதும் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது. ஆனால் ரொம்ப த்ரில்லிங்காக சூப்பராக போச்சு. இன்றைக்கி படம் முடித்து பார்க்கும்போது அது இன்னும் அழகாக இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. அதுக்கு கேமராமேன் கோபி சாரோட ஒர்க்கும் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் சாரோட ஒர்க்கும் சூப்பராக சப்போர்ட் பண்ணுது. பீட்ஸா வந்து ஏன் வச்சோம் அப்படின்னா, நான் இந்த படத்தில் பிஸா டெலிவரி பண்ணுற ஒரு பையனாக நடிச்சிருக்கேன். பட் அதனால் பீட்ஸா இல்லை. இந்த படத்தில் முக்கியமான திருப்பங்கள் இருக்கிற இடத்துலலாம் பீட்ஸா ஒரு முக்கியமான கேரக்டர். அது படம் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் புரியும். ஸோ அதனால தான் பீட்ஸா. கண்டிப்பாக பீட்ஸா கடையில் டெலிவரி பாயாக இருக்கனால இது பேர் பீட்ஸா இல்லை. இது பீட்ஸா பற்றின படம் இல்லை முதல்ல. ஸோ பீட்ஸா டெலிவரி பண்ணுறேன். அது நீங்கள் ஒரு பீட்ஸா கடையும் நான் டெலிவரி பண்ணுற சில ஷார்ட்ஸுமே நான் பீட்ஸா டெலிவரி பண்ணுறேன் அப்படின்னு புரிஞ்சிடும். ஆனால் அந்த பீட்ஸா டெலிவரி பண்ணுற பையனுக்கு பின்னாடி இருக்கிற லைஃப் தான் இந்த படம். அவன் டெலிவரி பண்ணும்போது ஏற்பட்ட சம்பவம், அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு உண்டான பிரச்சனை, அதனால் அவன் லைஃப்பில் என்னென்ன ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த படமே ஒழிய இந்த படம் வந்து பீட்ஸாவை ப்ரொமோட் பண்ணுற படம் இல்லை. பீட்ஸா டெலிவரி பண்ணுறவங்க லைஃப்பை பற்றின ஒரு படம். அந்த படத்தில் பீட்ஸா வந்து ஒரு முக்கியமான கேரக்டராக இருக்குது படத்தில். இப்போ உங்களுக்கே ஒரு கேள்வி இருக்கும், பீட்ஸா எப்படி ஒரு கேரக்டராக இருக்க முடியும் அப்படின்னு. கண்டிப்பாக அந்த கேள்விக்கு படத்தில் பதில் இருக்கும். அந்த படம் ரொம்ப சுவாரஸ்யமாக வந்திருக்கு. நன்றி, தேங்க்ஸ். வணக்கம், நான் சந்தோஷ், பீட்ஸா படத்தோட இசையமைப்பாளர். இந்த படத்தில் மொத்தம் 8 ட்ராக்ஸ் இருக்குது. பிரதீப், ஹரிச்சரன், தர்ஷனா, கானாபாலா, அல்ஃபோன்ஸ் மற்றும் பலர் பாடியிருக்காங்க. இதில் வந்து 2 இன்ஸ்ட்ருமெண்டல் ட்ராக்ஸ் இருக்குது. ஃபில் ஹார்ட்டல்னு சொல்லிட்டு ஒரு கிராமி அவார்டு வின்னிங் வயலினிஸ்ட் வந்து இந்த 2 ட்ராக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் ட்ராக்ஸில் வாசிச்சிருக்காரு அவரோட குவார்டெட் வச்சு. இது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் எங்களோட டீமுக்கு. அது தவிர வந்து லியான் ஜாவர்ஸ்ன்னு சொல்லிட்டு பல கிராமி வின்னிங் ரெக்கார்ட்ஸ் மாஸ்டரிங், சவுண்ட் மாஸ்டரிங் பண்ணவர் வந்து ஆஸ்திரேலியாவில் இந்த படத்துக்கு வந்து மாஸ்டரிங் பண்ணியிருக்காரு. அவங்களோட இன்புட்ஸ்னால் எனக்கு ரொம்ப சவுண்டு வந்து ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி வந்து முத்தமிழ், அப்புறம் அருண்ராஜா, அப்புறம் கபிலன், இவங்க 3 பேரும் வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. பாடலெல்லாம் கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம், நான் கார்த்திக் சுப்ராஜ், பீட்ஸா படத்தோட டிரெக்டர். பீட்ஸாவோட ஆடியோ லான்ச் இன்றைக்கி காலையில் நடந்துச்சு சத்தியம் தியேட்டரில். பீட்ஸாவோட சாங் ஆல்பமும் ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணோம். ரொம்ப நல்லபடியாக நடந்துச்சு ஃபங்க்ஷன். வந்திருந்தவங்க எல்லாருக்குமே ட்ரெய்லரும் சரி சாங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பீட்ஸா வந்து என்னோடய முதல் ஃபீச்சர் ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது என்னோடய ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் அண்ட் என்டையர் கேஷ் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் நல்லா வந்துட்டு இருக்குது. பீட்ஸா வந்து ஒரு ரொமான்டிக் த்ரில்லர். இது வந்து பீட்ஸா கடையில் வேலை பார்க்குற ஒரு இளைஞன், அவனோட காதல், அப்புறம் லைஃப்பில் நடக்கிற ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்னால எப்படி அது டோட்டலாகவே அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகுதுன்றது தான் படம். அது ரொம்ப ஒரு த்ரில்லிங்காக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். நல்லாவும் வந்திருக்கு. ஸோ அந்த படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெற்றியிட செய்யணும். எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் இருக்கார் சுந்தர்னு சொல்லிட்டு, அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார் ப்ரொடியூசரை. ஸோ அவர்கிட்ட போய் நான் அந்த கதை சொன்னேன். ஸ்கிரிப்ட் படித்தார், அவர் ரொம்ப பிடிச்சிச்சு. இமீடியட்டாக அவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான். ஹீரோ வந்து விஜய் சேதுபதி. அவர் வந்து எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். என்னோட நிறையா குறும்படங்களில் நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்ல ஆக்டர். ஸோ அந்த படம் நான் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சோன்னே அவர் பண்ணால் நல்லாயிருக்கும் தான் நினச்சேன். ஸோ அவருக்கும் அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹீரோயின் வந்து இந்த படத்துக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஒருத்தங்க தேவைப்பட்டாங்க. ஸோ நான் ரீசெண்டாக ரம்யான் அம்பீஷன் நடித்த சில அவங்க அங்கே மலையாளம் ஃபிலிம்ஸ் 2-3 பார்த்தேன். அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்கள்ட்டையும் கேட்டேன். அவங்க ஜஸ்ட் சினாப்சிஸ் சொன்னேன். அவங்க படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சினாப்சிஸ் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவங்களும் பண்ணாங்க. ஸோ 2 பேருமே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில். இந்த
நாளானது எனக்கு மிக முக்கியமான நாள். ஏன்னு சொன்னால் இது பீட்சா படத்தோட இசை வெளியீட்டு விழா மாதிரி தெரில. இது ஒரு 100 நாள் ஓடிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெற்றி விழா மாதிரி இருக்குது. ஏன்னா வேறு எங்கேயும் பத்திரிக்கை இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், எல்லாமே இங்கே தான் இருக்கிறாங்க. அது குறித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சிவி குமார் சார் அவருடைய முதல் படமான அட்டகத்தி திரைப்படத்தில் ஆடி போன ஆவணி நடுக்கடலில் கப்பல் இறங்கி தள்ள முடியுமா, அந்த 2 பாட்டு நான் பாடினேன். அதை தொடர்ந்து அவருடைய 2ஆம் திரைப்படம் இது பீட்சா திரைப்படம். இந்த திரைப்படத்தினோட இயக்குனர் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார். அவர் நீங்கள் அனைவரும் ஊடகம் வழியாகவே அறிந்தவர்கள். ஆக அவருடைய திறமையை நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடைய ஒளிப்பதிவாளர் கோபி அமர்நாத் சார், நீங்கள் இப்போ நான் எதுவுமே சொல்ல முடியாது, கேமரா அவர் கையில் கிடையாது, படத்தில் பார்த்தா தான் நீங்கள் அதை புரிஞ்சிக்க முடியும். ஆக அவருடைய திறமை மிக சிறப்பாக வெளிப்படுத்தியுள்ளார். அதே போல் எடிட்டர் லியோ ஜான் பால், அவர் வந்து அட்டகத்தி திரைப்படத்தில் அவருடைய எடிட்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதோட கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் இந்த திரைப்படத்தில். ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம் சார், ஹீரோ விஜய் சேதுபதி சார் மற்றும் ஹீரோயின் ரம்யா நம்பீசன் 2 பேருக்கும் தேங்க்ஸ். ஏன்னா உங்களுடைய வித்தியாசமான த்ரில்லான நடிப்பில் தான் அந்த திரைப்படம் வெற்றி படமாக போகுது. இது எல்லாருமே சொல்லிட்டாங்க, நானும் சொல்கிறேன். ஆகையால் உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஃபாஸ்ட் ஃபுட் பற்றி நான் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். அது ஒரு சினிமா மெட்டு, பழமையான மெட்டு, சந்திரபாபு சாரோட சமைட் ஃபிலிம். அது அவர் பாடிய பாட்டு, அந்த பாட்டில் எழுதி வச்சுருந்தேன். சரி, சப்போஸ் மியூசிக் டைரக்டர் கொஞ்சம் ஏமாந்தாருன்னா இந்த பாட்டே வச்சுட்டு வந்துடலாம் திரைப்படத்தில் அப்படின்ற எண்ணத்தோடு தான் நான் இருந்தேன். அந்த பாடல் வந்து சந்துக்கு சந்து முனையில தான், சந்துக்கு சந்து முனையில தான், சாப்பிடத்தான் கூப்பிடுறான் பாஸ்ட் ஃபுட்டத்தான், சந்துக்கு சந்து முனையில தான், சாப்பிடத்தான் கூப்பிடுறான் பாஸ்ட் ஃபுட்டத்தான், சிக்கனு மட்டனை வேகாமத்தான் சட்டுன்னு எடுக்கிறான், சிக்கனு மட்டனை வேகாமத்தான் சட்டுன்னு எடுக்கிறான், பட்டுன்னு ஏதோ மேலே தூவி தட்டுல கொடுக்கிறான், பட்டுன்னு ஏதோ மேலே தூவி தட்டுல கொடுக்கிறான், பிளாஸ்டிக்கு தட்டுல கொடுக்கிறான். இந்த பாட்டு நான் கொஞ்சம் தயாராக தான் போனேன். அவர் கொஞ்சம் ஏமாந்து இந்த பாட்டை அந்த படத்தில் வச்சுருப்பேன். அவர் ஏமாறல, ஆனால் என்னை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திட்டார் இந்த படத்தில். ஏன்னா நான் வந்து ஏதோ சின்ன சின்ன கானா பாட்டு, கை விசம்மா கை விச அம்மா இங்கே வாவா இந்தமாரி பாடி இந்த ஆளை இட்டுன்னு போயிட்டு இந்த ப்ளூஸ் ஜாஸ் அப்படின்னு ஏதோ பயம் காட்டி என்னது ஒரு த்ரில் பண்ணி விட்டார். படம் தான் த்ரில்னு பார்த்தா எனக்கும் த்ரில்லாக தான் அந்த இடத்துல என்னை ரொம்ப பயங்கரமான கஷ்டமான வேலைலாம் வாங்கிட்டார். இப்படி வா, அங்கே நில்லு இங்கே நில்லு, உடம்பு ஷேக் பண்ணி பெண்ட் பண்ணி மூச்சை இழுத்து விடு அப்படின்னு பண்ணி, நான் அந்த நேரம் வந்து சரி ரெக்கார்டிங் போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய குழந்தை அபிமன்யா நாங்கள் 2 பேர் தான் போகிறோம். நாங்கள் 2 பேர் காரில் போயிட்டு சரி சாப்பிடாத போனேன், இந்த ரெக்கார்டிங் பாடுறோமே சரி குளிச்சுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சாப்பிடாத போட்டேன், தெரியாத சாப்பிடாத போயிட்டேன். அந்த பாட்டு நான் பாடி பாடி எனக்கு சரியான டென்ஷனு. ஏன்னா அடி வயிற்றுலேருந்து பாட வேண்டிய ஒரு பாட்டு ஆகி போச்சு. அது என்ன ஸ்கேலில் வச்சுக்கிறான்னு எனக்கே தெரில. அவ்வளோ கஷ்டமாகி என்ன 2-3 நாள் எனக்கு வந்து சாப்பிடவே பயங்கர கஷ்டமாகி போச்சு. இதை போய் நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும், டாக்டர்கிட்ட நான் போய் சொல்ல முடியாது போல் ஒரு பாட்டு பாடி தான் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு வீட்லேயும் சொல்ல முடியல, டாக்டர்கிட்டையும் சொல்ல முடியும். இது போல் ஒரு சரியான பாட்டு எனக்கு வந்து மூச்சு இழுத்தே விட முடியாத ஒரு கண்டிஷனு. அட்டகத்தி திரைப்படத்தில் சொல்லியிருப்பார் தினேஷ் வந்து இந்த கராத்தா மாஸ்டர் என்ன அடிச்சிட்டாரு மூச்சை விட முடியல அப்படின்ற மாதிரி. அதே போல் ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இது போல் வித்தியாசமான பாடல்கள் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி பயணமாக இருக்கும். இந்த வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி தந்த சிவி குமார் சார் அவர்களுக்கும், இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் சார் அவர்களுக்கும், மற்றும் ஒளிப்பதிவாளர் கோபி அமர்நாத் சார், எடிட்டர் லியோ ஜான் பால், ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம், ஸ்டண்ட் திலீப் சுப்ராயன் சார் மற்றும் அனைத்து நடிகைகள், குறிப்பாக ஹீரோ சார் மற்றும் ஹீரோயின், இவங்க 2 பேருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.